அனைவருக்கும் இனிய வணக்கம். வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. முதுகலை தமிழாசிரியர் பயிற்சி வகுப்பு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக நடைபெறுகிறது. மு. வரதராசன் தமிழ் இலக்கிய வரலாறு, பாடம் எண் 4, நீதி இலக்கியம். சங்கம் மருவிய காலம் கிபி 100 முதல் கிபி 600 வரை. சங்கம் மருவிய காலம் களப்பிரர் காலம், நீதி நூல் காலம், சமய பொறை காலம், இருண்ட காலம் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சங்கம் மருவிய கால இலக்கிய தொகுப்பு 17 கீழ்கணக்கு என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கணக்கு நூல்களின் வனப்பு அம்மை. சிலவாகிய மெல்லிய சொற்களால் அமையும் வனப்பு அம்மை. சங்கம் மருவிய காலத்தில் கீழ்கணக்கு நூல்கள் தவிர சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருமந்திரம், அற்புத திருவந்தாதி, முதல் ஆழ்வார்களின் பாடல்கள் முதலியவை படைக்கப்பட்டன. சங்கம் மருவிய காலத்தில் படைக்கப்பட்ட நீதி நூல் தொகுப்பில் 11 அறநூல்களும் 6 அகநூல்களும் 1 புறநூலும் இடம்பெற்றுள்ளன. நீதி நூல்களில் தலையாயது திருக்குறள். திருக்குறள் குறள் வெண்பாக்களால் படைக்கப்பட்டது. குறள் வெண்பாவின் முதல் அடியில் 4 சீர்களும் 2ஆம் அடியில் 3 சீர்களும் அமைந்திருக்கும். திருவள்ளுவர் என்பது குடிப்பெயர் அல்லது தொழில் பெயர். திருக்குறளுக்கு உரை வகுத்த பழைய உரையாசிரியர்கள் 10 பேர்கள். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். திருக்குறள் உரையாசிரியர்கள் காலம் கிபி 10 முதல் 13 வரை. திருக்குறளுக்கு சிறந்த உரை பரிமேலழகர் உரை. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பால்களை உடையது. திருக்குறளில் உள்ள இயல்கள் எண்ணிக்கை 9. அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் அரசியல், அங்கவியல், ஊழியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. காமத்துப்பால் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறளில் உள்ள மொத்த பாக்கள் எண்ணிக்கை 1330. திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரங்கள் 38. திருக்குறள் பொருட்பால் அதிகாரங்கள் 70. திருக்குறள் காமத்துப்பால் அதிகாரங்கள் 25. வந்த துன்பத்தை பொறுத்து கொள்வதும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதும் தவம் என்று கூறியவர் திருவள்ளுவர். மனத்துக்கண் மாசிலனாதல் அறம் என்று கூறும் நூல் திருக்குறள். இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். வாழ்வுக்கு உரிய உயரிய அன்பு நெறியை கூறுவதும் ஞானத்தை புகட்டும் செம்மொழிகளின் தொகுப்பு உலக இலக்கியங்களில் வேறு எங்கும் இல்லை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். மறந்தும் பிறன்கேடு சூழற்க என்று கூறும் நூல் திருக்குறள். நடுநிலை தவறி பெறும் செல்வம் நன்மை தருவதாக இருந்தாலும் அதை நீக்க வேண்டும் என்று கூறும் நூல் திருக்குறள். வறுமையின் காரணமாக தீமை செய்யக்கூடாது, அவ்வாறு செய்தால் மீண்டும் பிறப்பு உண்டாகும் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. வள்ளுவர் வாழ்ந்த காலம் முடியாட்சி காலம். காலம் கடந்த பொதுமை நூல் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். திருக்குறளில் வாழ்வியல் விளக்கமாக அமைவது அறத்துப்பால். திருக்குறளில் நாடு குறித்தும் அரசியல் குறித்தும் விரிவாக பேசும் பால் பொருட்பால். மனம் கலந்த காதலை பேசும் திருக்குறள் பால் இன்பத்துப்பால். திருக்குறளோடு ஒப்ப வைத்து எண்ணப்படும் நீதி நூல் நாலடியார். நாலடியாரில் அமைந்திருக்கும் பாடல்கள் 400. நாலடியாரை படைத்தவர்கள் சமண முனிவர்கள் 8000 பேர்கள். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நாலடியாருக்கு அதிகாரம் வகுத்தவர் தருமர். நாலடியார் அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பால்களையும் 40 அதிகாரங்களையும் கொண்டது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். பழகு தமிழ் சொல் அருமை 4 என்பதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். நாலடியார் இலக்கியத்தை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்.
கீழ்கணக்கில் ஒவ்வொரு செய்யுளின் முடிவிலும் பழமொழி அமைந்த நூல் பழமொழி. பண்டை காலத்தில் போற்றப்பட்ட ஒழுக்க விதிகளை தொகுத்து கூறும் நூல் ஆசாரக்கோவை. சிறிய தொடர்களால் நீதியை விளக்கும் நூல் முதுமொழி காஞ்சி. இந்நிலையில் அமைந்திருக்கும் பாடல்கள் எண்ணிக்கை 45. கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாவால் அமைந்தவை. களவழி 40 என்னும் நூல் கழுமலம் என்னுமிடத்தில் சோழ மன்னன் செங்கணானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் நடந்த போர் பற்றி பேசுகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட கணைக்கால் இரும்பொறையை மீட்பதற்காக பொய்கையார் பாடியது களவழி 40. சமண முனிவர்களும் பௌத்த முனிவர்களும் தங்கியிருந்த இடம் பள்ளி எனப்பட்டது. திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் வச்சிரநந்தி. சங்கம் பற்றிய குறிப்புகளை முதலாக தரும் நூல் இறையனார் களவியல் உரை. தகடூர் யாத்திரை என்னும் நூலை பாடியவர்கள் அரசில் கிழார் பொன்முடியார். தகடூர் யாத்திரை போர் பற்றி எழுந்த நூலாகும். தகடூர் என்பது இன்றைய தருமபுரியை குறிக்கும். தகடூரில் சேர மன்னன் பெற்ற வெற்றியை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரையின் வேறு பெயர் தகடூர் மாலை. தகடூர் யாத்திரை உரை கலந்த செய்யுள் வடிவமுடையது. தகடூர் யாத்திரையில் உள்ள பாக்கள் எண்ணிக்கை 44. சேரன், சோழன், பாண்டியன் ஆகிய மூவர் குறித்து 900 பாடல்களில் படைக்கப்பட்டது முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் கிடைக்கும் பாடல்கள் எண்ணிக்கை 109. தென்னன், மாறன், வழுதி என்பன பாண்டியனுக்கு வழங்கப்படும் பெயர்களாகும். பாண்டிய மன்னன் பிறந்த நாள் உத்திராட நட்சத்திரம். நன்றி, வணக்கம். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகளுக்கு தொடர்பு கொள்க 8438460253. அன்புடன் டாக்டர் கதிர்முருகு.